வாசுதேவேந்திர யோகீந்திரம் நத்வா ஞானப்ரதம் குரும் முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய தத்வபோதோ விதீயதே. பிரம்மாஶ்ரயா சத்வரஜஸ்தமோ குணாத்மிகா மாயா அஸ்தி தத ஆகாஷ சம்பூதக ஆகாஷாத் வாயுகோ வாயோஸ்தேஜக தேஜசக ஆபக அத்ய ப்ருதிவி ஏதேஷாம் பஞ்சதத்வானாம் மத்யே ஆகாஷஸ்ய சாத்விகாம்சாத் ஸ்ரோத்ரேந்திரியம் சம்பூதம் வாயோ சாத்விகாம்சாத் த்வகிந்திரியம் சம்பூதம் அக்னே சாத்விகாம்சாத் சக்ஷுரிந்திரியம் சம்பூதம் ஜலஸ்ய சாத்விகாம்சாத் ரசனேந்திரியம் சம்பூதம் பிருத்திவ்யா சாத்விகாம்சாத் கிராணேந்திரியம் சம்பூதம் சிருஷ்டியை பற்றிய விசாரத்தில் இப்பொழுது நாம் இருக்கின்றோம். சிருஷ்டிக்கு காரணம் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. பிரம்மாஶ்ரயா சத்வரஜஸ்தமோ குணாத்மிகா மாயா அஸ்தி. பிரம்மத்தை சார்ந்துள்ள மாயை என்ற ஒரு தத்துவம் இருக்கிறது. அது சத்துவம் ரஜஸ் தமஸ் என்ற குணங்களுடன் கூடி உள்ளது. பிரம்மத்தை சார்ந்துள்ள மாயை நாம் ஈஸ்வரன் என்று அழைக்கின்றோம். ஆகவே ஈஸ்வரன் என்ற ஒரு தத்துவம் அறிமுகப்படுத்தப்பட்டு ததக ஆகாஷக சம்பூதக, அந்த ஈஸ்வரனிடமிருந்து ஆகாசம் என்ற தத்துவம் முதலில் தோன்றியது. ஆகாசம் என்பது தோன்றியது. சென்ற வகுப்பில் பார்த்தோம், ஒரு காரணத்துடன் நாமரூபத்தை சேர்த்தினால் காரியம் வரும். களிமண் என்ற ஒரு காரணத்துடன் ஒரு உருவத்தையும் ஒரு பெயரையும் கொடுக்கும் பொழுது பானை உருவாகின்றது. தங்கம் என்ற காரணத்துடன் ஒரு நாமரூபத்தை கொடுக்கும் பொழுது அதை வளையல், செயின் என்றெல்லாம் காரியம் உருவாகின்றது. அப்படி மாயை என்ற ஒரு தத்துவத்துடன் கூடிய ஈஸ்வரனிடம் எது சேர்க்கும் பொழுது ஆகாசம் வந்தது என்றெல்லாம் நாம் பார்த்தோம். சப்தம் என்ற குணம் சேரும் பொழுது ஆகாசம் வந்தது. பிறகு இப்பொழுது மாயை ஆகாசமாக மாறி இருக்கின்றது. அப்படி மாறிய ஆகாஷாத் வாயுகு, வாயு என்ற தத்துவம் தோன்றுகிறது. பிறகு வாயுவிலிடமிருந்து தேஜக அக்னி என்ற மூன்றாவது தத்துவம், நான்காவது அக்னியிலிருந்து நீர் ஆபக,
ஐந்தாவது அத்யக பிருத்திவி, நீரிலிருந்து பூமி. இப்போ இந்த 5 பூதங்கள் தோன்றி இருக்கின்றன. நாம் இப்பொழுது கவனமாக மனதில் வைக்க வேண்டியது, இந்த 5மே இப்பொழுது பார்த்து அனுபவிக்கின்ற பூதங்கள் அல்ல, இதனுடைய சூக்ஷ்மமான அவஸ்தை. இப்போ நாம் பார்த்து அனுபவிக்கின்ற 5 பூதங்களும் சூக்ஷ்மமான அவஸ்தையில் இருப்பது தான் இப்பொழுது தோன்றி உள்ளது. இனி நம்முடைய சிந்தனை எப்படி தொடர வேண்டும் என்றால், ஒவ்வொரு பூதங்களும் மாயையிலிருந்து தானே தோன்றின. ஆகவே ஒவ்வொரு பூதங்களுக்குள்ளும் சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற குணங்கள் இருக்கின்றன. அத்துடன் சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்தம் போன்ற குணங்களும் சேர்ந்து சேர்ந்து இருக்கின்றன. ஆனால் இப்பொழுது நம்ம மனதில் இருக்க வேண்டியது 5 பூதங்கள் வரிசையாக மனசில் பதிய வைத்து கொள்வோம். ஆகாஷக, வாயுகு, தேஜக அதாவது அக்னி, பிறகு நீர், ஜலம், பிறகு பிருத்திவி. இப்படி 5 பூதங்கள் சூக்ஷ்மமான பூதங்கள் தோன்றி உள்ளன. இதில் ஒவ்வொரு பூதங்களுக்குள்ளும் என்ன இருக்கின்றது? சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற குணம் இருக்கிறது. ஆகவே ஆகாசத்திற்குள் சத்துவம், ரஜஸ், தமஸ், வாயுவுக்குள் சத்துவம், ரஜஸ், தமஸ், அக்னிக்குள் சத்துவம், ரஜஸ், தமஸ், நீருக்குள் சத்துவம், ரஜஸ், தமஸ், பூமிக்குள் சத்துவம், ரஜஸ், தமஸ், இப்படி இருக்கின்றன. இனி என்னாகின்றது என்றால், ஆகாசத்தில் இருக்கின்ற சத்துவ அம்சத்திலிருந்து ஒரு இந்திரியம் தோன்றப் போகிறது. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்துள்ளோம், சூக்ஷ்மமான பூதங்கள் முதலில் தோன்றி அதற்கு பிறகு சூக்ஷ்ம சரீர சிருஷ்டி வரும் என்றும், பிறகு ஸ்தூல பூதங்களும் ஸ்தூல சரீர சிருஷ்டி என்று 4ஆக நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அப்படி இப்பொழுது சூக்ஷ்மமான பூத சிருஷ்டி முடிவடைந்து விட்டது. இனி சூக்ஷ்ம சரீர சிருஷ்டி வரப்போகின்றது. இந்த சூக்ஷ்ம சரீரத்தை தான் 19 என்ற கணக்கில் இங்கு பிரிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் ஆரம்பத்தில் 24 தத்துவங்களினுடைய உற்பத்தின்னு சொன்னார். அதில் 5 தத்துவங்கள் முடிவடைந்து விட்டது, பஞ்சபூதங்கள். இனி 19 சூக்ஷ்ம சரீரங்களினுடைய அங்கங்கள் தோன்ற வேண்டும். அது எப்படி தோன்றுகிறது என்று தான் பார்க்க போகிறோம். மிக மிக எளிமையான முறையில் தான் இந்த சிருஷ்டி அமைந்துள்ளது. ஆகவே சுலபமான கருத்து தான். எப்படி என்றால், 5 பூதங்களிடத்தில் ஆகாசத்தினுடைய சத்துவ அம்சத்திலிருந்து ஒரு இந்திரியம், அதே போல வாயுவினுடைய சத்துவ அம்சத்திலிருந்து ஒரு இந்திரியம் என்று 5 பூதங்களினுடைய சத்துவ அம்சத்திலிருந்து ஒவ்வொரு இந்திரியங்கள் தோன்றின. அதாவது 5 பூதங்களிடம் இருக்கின்ற சத்துவ குணத்தின் அம்சத்திலிருந்து 5 ஞானேந்திரியங்கள் தோன்றின. அதுதான் அடுத்தது. ஆகவே இனிமேல் நம்ம 19 சூக்ஷ்ம சரீர அங்கங்கள் எப்படி வந்தனன்னு பார்க்க வேண்டும். அதில் முதலில் 5 ஞானேந்திரியங்கள். இந்த 5 ஞானேந்திரியங்களும் 5 பூதங்களில் இருக்கின்ற சத்துவ அம்சத்திலிருந்து தோன்றின. இனி நம்முடைய அடுத்த கேள்வி, எந்த பூதத்தினுடைய சத்துவ அம்சத்திலிருந்து எந்த இந்திரியம் தோன்றின? இந்த இந்திரியம்ங்கிறதும் சூக்ஷ்மமான ஒரு சக்தி. அது சூக்ஷ்ம பிரபஞ்சத்திற்குள் அடங்குகின்றது. சூக்ஷ்ம பூதத்திற்கு பிறகு சூக்ஷ்ம சரீர சிருஷ்டி, பிறகு ஸ்தூல பூத சிருஷ்டி, பிறகு ஸ்தூல சரீர சிருஷ்டி. அதில் இப்போ சூக்ஷ்ம சரீர சிருஷ்டிக்குள் இருக்கின்றோம். இனி நாம் பார்க்க போவது ஒவ்வொரு பூதங்களில் இருக்கின்ற சத்துவ அம்சத்திலிருந்து ஒவ்வொரு இந்திரியங்கள். இப்பொழுது பார்த்தால் அடுத்த பகுதி, ஏதேஷாம் பஞ்ச தத்துவானாம் மத்தியே. ஏதேஷாம் என்றால் இந்த பஞ்ச தத்துவானாம் மத்தியே, 5 தத்துவங்களுக்குள். தத்துவங்கிற சொல்லுக்கு இந்த இடத்துல ஃபேக்டர், 5 பொருள்கள், 5 விஷயங்கள். இங்கு 5ங்கிறது 5 சூக்ஷ்ம பூதங்கள். இந்த 5 சூக்ஷ்ம பூதங்களுக்குள்
ஆகாசஸ்ய சாத்விக அம்சாத், ஆகாசம் என்ற பூதத்திடம் இருக்கின்ற சத்துவ அம்சத்திடமிருந்து, ஆகாசஸ்ய என ஒவ்வொரு பூதங்களுக்குள்ளும் மூணு குணம் இருக்கு, அதுல சத்துவ அம்சத்திலிருந்து, அதுவும் ஆகாசத்தினுடைய சத்துவ அம்சத்திலிருந்து ஸ்ரோத்ர இந்திரியம் சம்பூதம். ஸ்ரோத்ர இந்திரியம் என்றால் காது, கேட்கும் சக்தி என்ற இந்திரியம் தோன்றியது. அதாவது ஸ்ரோத்ரம் என்ற இந்திரியம். இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற காது இருக்கே, அது தோன்றவில்லை. அந்த கேட்கும் சக்தி நம்ம கண்ணுக்கு தெரிகிற காது மூலியமா வெளிப்படுகிறது, அந்த சக்தியானது தோன்றியது. இனி அடுத்தது வாயோகோ சாத்விக அம்சாத் துவக் இந்திரியம் சம்பூதம். இரண்டாவது பூதமான வாயு, அதனிடம் இருக்கின்ற சத்துவ அம்சத்திடமிருந்து வாயோகோ சாத்விக அம்சாத் துவக் இந்திரியம், தொட்டு உணரக்கூடிய சக்தியானது தோன்றியது. அடுத்தது அக்னேகே சாத்விக அம்சாத் சக்ஷுரிந்திரியம் சம்பூதம். மூன்றாவதான அக்னி என்ற பூதத்தில் இருக்கின்ற சாத்விகமான அம்சத்திடமிருந்து சக்ஷுரிந்திரியம் சம்பூதம், கண் என்கின்ற, அதாவது இங்கு பார்க்கும் சக்தி என்ற மூன்றாவது இந்திரியம் தோன்றியது. ஜலஸ்ய சாத்விக அம்சாத், ஜலம் என்கின்ற நான்காவது பூதத்தினுடைய சத்துவ அம்சத்திலிருந்து ரசன இந்திரியம் சம்பூதம். ரசன இந்திரியம்னா சுவைக்கும் சக்தி தோன்றியது. நாக்கு தோன்றியதுங்கிறத விட நாக்கின் மூலம் வெளிப்படுகின்ற சுவைக்கும் சக்தி. பிருத்திவ்யாகா சாத்விக அம்சாத் கிராண இந்திரியம் சம்பூதம். இறுதி பூதமான பிருத்திவி என்ற அம்சத்திடம் உள்ள சத்துவ அம்சத்திடமிருந்து கிராண இந்திரியம், கிராணம்னா நுகரும், வாசனையை நுகரும் சக்தி தோன்றியது. மூச்சு விடுவதல்ல, நுகரும் சக்தி, ஒரு வாசனையை தெரிந்து கொள்கின்ற சக்தியானது தோன்றியது. இப்போ இத்துடன் 5 ஞானேந்திரியங்களினுடைய சிருஷ்டி முடிவடைகிறது. 19 அங்கமான சூக்ஷ்ம சரீரத்தில் 5 பூதங்களிடம் இருக்கின்ற சத்துவ அம்சத்திலிருந்து ஒவ்வொரு இந்திரியங்கள் தோன்றிவிட்டன. இப்ப நம்ம சுருக்கமா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் என்றால், 5 பூதங்களிடம் இருக்கின்ற சத்துவ அம்சமானது 5 ஞானேந்திரியங்களை தோற்றி வைத்தது, தனித்தனியே. அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பூதமும் ஒவ்வொரு ஞானேந்திரியங்களை தோற்றி வைத்தது, அதனிடமிருந்து வந்தது. இனி அடுத்தது என்ன வர இருக்கிறது என்றால், நம்முடைய சூக்ஷ்ம சரீரமான மனம். அடுத்த சிருஷ்டி மனம். இந்த மனமானது 5 பூதங்களினுடைய சேர்க்கையான சத்துவத்திலிருந்து வரப்போகிறது என்ற கருத்து வருகின்றது. இப்பொழுது அதை நாம் படிப்போம். ஏதேஷாம் பஞ்ச தத்வானாம் சமஷ்டி சாத்விகாம்சாத் மனோ புத்தி அகங்கார சித்த அந்தகரணானி சம்பூதானி சங்கல்ப விகல்பாத்மகம் மனக நிச்சயாத்மிகா புத்திஹி அகங்கர்த்தா அகங்காரக சிந்தன கர்த்ரு சித்தம் மனசோ தேவதா சந்திரமாக புத்தேர் பிரம்மா
அகங்காரஸ்ய ருத்ரஹ சித்தஸ்ய வாசுதேவஹ. நம்முடைய மனதில் இப்பொழுது இருக்க வேண்டியது 5 பூதங்கள். ஒவ்வொரு பூதத்திற்குள்ளும் 3 குணங்கள். அதில் இப்பொழுது சத்துவ குணத்தை இருக்கின்றோம். ஒவ்வொரு தனித்தனி பூதங்களிடமிருந்து 5 ஞானேந்திரியங்கள் வந்தது. இப்போ நம்ம ஒரு கற்பனை பண்ணுவோம். இந்த 5 பூதங்களும் என்ன செய்கின்றதாம், தன்னுடைய சத்துவ அம்சங்களை எல்லாம் ஒரு பெட்டியில் போட்டு கலக்குதுன்னு வச்சுக்குவோமே, புரிஞ்சுக்கிறதுக்காக. ஆகாசம், வாயு போன்ற 5 பூதங்களும் தன்னுடைய சத்துவ அம்சத்தை ஒரு இடத்துல வச்சு கலக்குகிறது. அந்த கலவையிலிருந்து, அந்த சேர்க்கையிலிருந்து என்ன தோன்றுகிறது? நம்முடைய சூக்ஷ்ம சரீரம், அதாவது மனம் தோன்றுகிறது. இந்த மனதை 4ஆக நாம் பிரிக்கின்றோம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று 4ஆக பிரிக்கின்றோம். இப்படி 4 விதமான பிரிவுகளை உடைய மனம் அல்லது அந்தக்கரணம் என்ற தத்துவமானது 5 பூதங்களினுடைய ஒட்டுமொத்தமான சத்துவத்திலிருந்து தோன்றுகிறது. அதாவது ஒவ்வொரு பூதமும் என்ன செய்கின்றது? தன்னுடைய சத்துவத்திலிருந்து தனித்தனியா படைக்கின்றது ஒவ்வொரு இந்திரியத்தை. பிறகு எல்லா பூதங்களும் தன்னுடைய சத்துவ அம்சத்தை மொத்தமாக கொடுத்து அதிலிருந்து மனம் அல்லது அந்தக்கரணம் என்ற ஒரு தத்துவம் தோன்றுகிறது. அது இங்கு கூறப்பட்டு, பிறகு இந்த 4 லட்சணம் இங்கு கூறப்பட்டு, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இதனுடைய லட்சணம். பிறகு இந்த 4 தேவதைகள், இதுவும் இங்கு கூறப்பட்டுள்ளது. அதுவரை நாம் படித்துள்ளோம். இப்பொழுது பார்த்தால், ஏதேஷாம் பஞ்ச தத்துவானாம், இந்த பஞ்ச தத்துவங்கள் 5 தத்துவங்களுக்குள் சமஷ்டி சாத்விக அம்சாத். சமஷ்டினா அந்த 5 பூதங்களினுடைய சத்துவ அம்சங்களை எல்லாம் சேர்த்தி கொண்டால் அதான் சமஷ்டின்னு சொல்றது. வியஷ்டின இண்டிவிஜுவல், சமஷ்டின கலெக்ஷன், சேர்த்தி கொள்ளுதல். அதாவது ஆகாசம், வாயு, அக்னி, ஆபக, ஜலம். ஆபகன ஜலம், பிருத்திவி. இந்த 5 என்ன செய்கிறது? தன்னுடைய சத்துவ அம்சங்களை எல்லாம் சேர்த்தி கொள்கிறது. அப்படி சேர்த்திய சத்துவ அம்சத்திலிருந்து, அதான் சமஷ்டி சாத்விக அம்சாத், மனோ புத்தி அகங்கார சித்த அந்தக்கரணாணி சம்பூதானி. அதாவது மனம், மனோ, மனக, புத்தி, 3வது அகங்கார, 4வது சித்த. இந்த பாகுபாடை உடைய அந்தக்கரணம் தோன்றின. அதாவது மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என்ற பிரிவை உடைய அந்தக்கரணம் தோன்றின. அந்தக்கரணம்னா நமக்குள்ளேயே இருக்கிற கரணம்னு அர்த்தம். இந்திரியங்களை எல்லாம் பாஹ்ய கரணம்னு சொல்றோம். ஏன்னா இந்திரியங்கள் வெளி விஷயத்தோடு தொடர்பு கொள்கிறது. அந்தக்கரணம் நமக்குள்ளேயே இருக்கிறது. அல்லது எண்ணங்கள் வடிவமானது அந்தக்கரணம். அந்த எண்ணங்களினுடைய செயல்பாட்டின் அடிப்படையில் தான் மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் எல்லாம் பிரிக்கிறோம். இப்படி 4 விதமான வேற்றுமையை உடைய ஒரு தத்துவமான அந்தக்கரணம் சமஷ்டி சத்துவ அம்சத்திலிருந்து தோன்றி உள்ளது. இதிலிருந்து என்ன ஆகுது என்றால், 5 பூதங்களினுடைய சத்துவமானது தீர்ந்து விட்டது. சத்துவத்திலிருந்து இத்தனை தத்துவங்கள் விட்டது. அதாவது 5 ஞானேந்திரியம், 4 அந்தக்கரணம். இப்போ 9 தத்துவங்கள். இந்த 19ல் 9 தத்துவங்கள் சத்துவ அம்சத்திலிருந்து விட்டது. இனி அடுத்த பகுதி மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் இதனுடைய லட்சணமும், பிறகு இந்த ஒவ்வொரு தத்துவத்திற்கும் இருக்கின்ற அதிஷ்டான தேவதையும் சொல்லப்பட்டுள்ளது. இனி மனதினுடைய லட்சணம்.
சங்கல்ப விகல்பாத்மகம் மனக. இங்க மனக என்றால் நம்முடைய மனதிற்குள் தோன்றுகின்ற எண்ணங்கள். அதில் எந்த எண்ணமானது சங்கல்ப விகல்பமாக இருக்கிறதோ அந்த எண்ணங்களை எல்லாம் மனம் அப்படிங்கிற கேட்டகரியில் போடணும். மனதில் எத்தனையோ எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த எண்ணங்களைத்தான் இப்போ 4ஆக பிரிக்கின்றோம். மனதில் இருக்கிற எண்ணம் 4ஆக பிரிக்கப்படுது. அதில் ஒரு பிரிவு எந்த எண்ணம் சங்கல்பம் செய்கிறதோ. சங்கல்பம் செய்கிறது என்றால் எதையாவது ஒரு ஆசை, ஒரு பொருளை நினைச்சு அதையவே நினைச்சிட்டு இருக்கிறது, ஒரு பொருளையே மனதில் கற்பனை செய்து கொண்டிருப்பது, அது சங்கல்பம். விகல்பம்னா இதுவா அதுவா, இப்படியா அப்படியா, இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா, அப்படியெல்லாம் விகல்பம். இதுவா அதுவான்னா அது விகல்பம். சங்கல்பம்னா ஏதோ ஒரு பொருளை நினைத்து கொண்டே இருத்தல் அல்லது மனிதர்களை நினைத்து கொண்டிருத்தல், மனக்கற்பனை. அது மட்டுமல்ல, மனதில் இருக்கின்ற உணர்வு மயமான எண்ணங்கள், அதாவது ஆசைப்படுதல், கருணை கொள்ளுதல், கோபப்படுதல், பொறாமைப்படுதல், இப்படிப்பட்ட உணர்வு மயமான எண்ணங்களும் சங்கல்பங்களும் விகல்பங்களும், அப்படிப்பட்ட எண்ணங்கள் மனக என்று அழைக்கப்படுகிறது. இப்ப சங்கல்ப விகல்பாத்மகம் மனக. இனி நிச்சயாத்மிகா புத்திஹி. புத்தி என்றால் எந்த ஒரு எண்ணம் இதுதான் என்று தீர்மானிக்கின்றதோ அந்த எண்ணத்திற்கு பேரு புத்தி. இப்ப நிச்சயாத்மிகா, ஆத்மிகான தன்மை, நிச்சயம் செய்கின்ற தன்மையை உடைய எண்ணத்திற்கு புத்தி என்று பெயர். இப்ப நிச்சயாத்மிகா புத்திஹி. உண்மையிலேயே புத்தி மனக இரண்டுமே எண்ணங்கள் ரூபந்தான். ஒரு எண்ணம் உணர்வு மயமாக இருந்து இதுவா அதுவான்னு குழம்பிக் கொண்டிருந்தால், சந்தேகப்பட்டு கொண்டிருந்தால் அது மனம்னு சொல்லிடுறோம். இப்படித்தான் நிச்சயம் பண்ணா அது புத்தி. இந்த நிச்சயம் சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். அதாவது கண் முன்னாடி இருக்கிறது கயிறா பாம்பான்னு நினைச்சோம்னா அது மனம். பாம்புதான்னு முடிவு செஞ்சாலும் சரி, கயிறுதான்னு முடிவு செய்தாலும் சரி, அது புத்தி. இது கயிறா பாம்பான்னு நினைக்கிறதுக்கு பேரு மனம், அது விகல்பம். இது கயிறு தான் அப்படின்னாலும் புத்தி. அங்க பாம்பு இருந்து இது பாம்புன்னு நிச்சயம் பண்ணாலும் புத்தி. ஆனா அங்க இருக்கிறது கயிறு. பாம்புன்னு நிச்சயம் பண்ணாலும் அதை புத்தின்னு சொல்றோம். அதை விபரீத நிச்சயம்னு சொல்றோம். இந்த நிச்சயம் சரியான நிச்சயம், தவறான நிச்சயம். ஆனா டிசைட் பண்ணிட்டு அது புத்தி. அதனாலதான் ஒருவர் இடத்துல ஒரு அறிவுரையை கேட்கணும் அப்படின்னா அந்த புத்தி எப்படி இருக்கணும்னா, நிச்சயம் பண்ணாம இருந்தா தான் அவங்களுக்கு சொல்ல முடியும். ஏதாவது விஷயத்தை நிச்சயம் செய்து விட்டார்கள் என்றால் அது சரியோ தவறோ அவர் இடத்துல நம்ம புதிய புத்தியை கொடுக்க முடியாது. ஏற்கனவே அங்க புத்தி செயல்பட்டு விட்டது. அப்படி நிச்சயம் செய்தால் அது புத்தி. நிச்சயம் செய்கிற எண்ணத்துக்கு புத்தி. இனி மூன்றாவது அகங்கர்த்தா அகங்காரக. அதாவது அகங்காரத்துக்கு சுலபமான லட்சணம் அனாத்மாவான இந்த உடலை ஆத்மான்னு நினைச்சா அது அகங்காரம். அனாத்மனி ஆத்மத்துவ புத்திஹி. இங்க அனாத்மாவான ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்தை நான் என்று எந்த ஒரு எண்ணம் நினைக்கின்றதோ அதற்கு பெயர் அகங்காரக. ஆனா சாதாரணமா ஈகோங்கிறதுக்கு அகங்காரம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தும். ரொம்ப கர்வமா இருக்கான்னு, அந்த அர்த்தத்தில் இங்கு சொல்லப்படவில்லை. இந்த உடலை நான் நினைச்சா அது அகங்காரக. அதுதான் இங்கு சொல்லப்படுகிறது அகங்கர்த்தா. அகங்கர்த்தா என்றால் நம்முடைய மனம், நம்முடைய உடல் இதுதான் கர்த்தாவா இருக்கு, போக்தாவா இருக்கு. அதை நான் என்று நினைத்தால் அது அகங்காரக. உடலினுடைய செயல், உடல் மனதினுடைய செயலை நான் செய்கிறேன்னு நினைக்கிறதுக்கு பேரு அகங்காரக. அதை சுருக்கமா இந்த உடல், நம்முடைய மனம்,
இதுல நான்கிற புத்தி இருந்தா அந்த புத்திக்கு பேரு, நான்கிற எண்ணத்துக்கு பேரு அகங்காரக. பிறகு நான்காவது சித்தம். சிந்தன கர்த்திரு சித்தம். சித்தம் என்றால் நம்ம மனதில் இருக்கின்ற பதிவுகள், மெமரி. அந்த பதிவுகளை தான் சித்தம் என்று சொல்கின்றோம். இப்ப நம்ம ஒரு அனுபவம் நடக்கின்றது, அந்த அனுபவம் அப்பொழுது மறைந்து விட்டது, ஆனா அதை பற்றிய மெமரி, ஞாபகம் நம்ம மனசுல பதிந்து விட்டது. அதற்கு பிறகு என்ன செய்கிறோம், அந்த எண்ணத்தை மீண்டும் ஞாபகப்படுத்தி கொள்கின்றோம். ஒருவர் வீட்டுக்கு காலையில் 9 மணிக்கு போகிறோம், ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்கன்னு சொல்கிறார். உடனே நம்ம சித்தம் என்ன சொல்லுது, நான் சாப்பிட்டு தான் வந்தேன்னு சொல்லுது. சப்போஸ் நம்ம 8 மணிக்கு வீட்டில் வந்து ஒரு 8 இட்லி சாப்பிட்டதை மறந்துட்டோம்னு வச்சுக்குவோமே, என்ன ஆகும் தெரியுமோ, மறுபடியும் போய் உட்காந்துருவோம் சாப்பிட்றதுக்கு. ஆனால் ஞாபகம் வச்சுருக்கோம். இதே இது 10 நாளைக்கு பிறகு ஒரு டேட் சொல்லி இந்த டேட்டில் என்ன சாப்பிட்டீங்கன்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை, மறந்துடுறோம். அப்போது பகவான் வந்து எவ்வளவு பியூட்டிஃபுல்லாக நம்ம சித்தத்தை வச்சுருக்காரு தெரியுமோ, அதுவே ஆட்டோமேட்டிக் எரைஸ் கொடுத்துட்றாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தேவையில்லாது அதே எரைஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் தேவையோ அது வரைக்கும் மனசுக்குள்ளே இருக்குது. ஆனால் சில அனுபவங்கள் அது வந்து போகிறதே இல்லை, எரைஸ் ஆகிறதே கிடையாது. அது என்ன ஆகுது, சித்தத்துக்குள்ளே பதிந்து இருக்கின்றது. அப்படி அதை மீண்டும் நம்ம மனசில் கொண்டு வந்தோம் அப்படின்னா அதை நம்ம என்ன செய்கிறோம், மீண்டும் ரீலிவ், அதாவது மீண்டும் அதை அந்த பழைய கடந்த காலத்தை எடுத்து நம்ம வாழ முடியும். காரணம் என்னன்னா சித்தம். ஆகவே இங்கே சித்தத்துக்கு லட்சணம் சிந்தன கர்த்திரு. சிந்தன கர்த்திரு என்றால் அதாவது மெமரிக்கு காரணமாக இருப்பது, ஸ்மிருதி சொரூபம் அப்படின்னு. சிந்தனம்னா இங்கே மெமரின்னு அர்த்தம், நம்மளாக சிந்தித்தல். நம்ம சிந்திக்கிறதுக்கு உள்ள ஏதாவது டேட்டா இருக்கணுமல்ல, ஒன்றுமே நமக்கு மெமரி ஆகலின்னு வச்சுக்குவோமே, அனுபவிக்கிறோம் மறந்துடுறோம், அனுபவிக்கிறோம் மறந்துடுறோம் அப்படின்னா நம்மளால் ஒரு விவகாரமும் செய்ய முடியாது. அது உள்ள மெமரி ஆகத்தான் நம்மளால் வாழவே முடியும். இப்போ சிந்தன கர்த்திருன்னா எந்த ஒரு எண்ணமானது ஸ்மிருதியிலிருந்து வருகிறதோ அதெல்லாம் சித்தம் என்று சொல்லப்படுகிறது. இவ்விதம் உணர்வு மயமான சங்கல்ப விகல்பமாக இருந்தால் அதெல்லாம் மனம், அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு மனம் என்றும், இப்படித்தான் நிச்சயம் பண்ற எண்ணத்திற்கு புத்தி என்றும், உடலையும் மனதையும் நான் என்று சொல்கின்ற எண்ணத்திற்கு அகங்காரம் என்றும், நம்முடைய ஞாபகங்களை, ஸ்மிருதியை மீண்டும் நாம் எடுத்து சிந்திக்கின்ற எண்ணங்களுக்கு சித்தம் என்றும் பெயர். இப்படி இந்த நான்கையும் சேர்த்து அந்த கரணம்னு சொல்றோம். மற்ற இந்திரியங்களை எல்லாம் கர்மேந்திரியம், ஞானேந்திரியம் எல்லாம் பாஹ்ய கரணம் என்று சொல்றோம். இந்த அந்த கரணமானது 5 பூதங்களிடம் இருக்கின்ற மொத்தமான சத்துவ குணத்திடமிருந்து வந்துள்ளது. இனி இந்த 4னுடைய தேவதைகள் சொல்லப்படுகின்றது. மனசோ தேவதா சந்திரமாகா, மனதிற்கு அதிஷ்டான தேவதை சந்திரன், சந்திரதேவன். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை பௌர்ணமி எல்லாம் இந்த மன நோயாளிகள் வந்து அதிகமாக பாதிப்பார்கள். காரணம் என்ன அப்படின்னா இந்த 3க்கும் நம்ம மைண்டுக்கும் ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்குது. அது இப்போ ஏதோ கண்டுபிடிச்சு வச்சுருக்காங்க. நம்ம சாஸ்திரத்தில் வந்து அந்த சந்திர தேவன் தான் மனதிற்கு அதிஷ்டான தேவதை என்று சொல்லி உள்ளார்கள். புத்தேகே பிரம்மா, புத்திக்கு தேவதையாக இருப்பவர் பிரம்மா. இங்கே பிரம்மா என்றால் சதுர்முக பிரம்மா, சிருஷ்டி கர்த்தா, சிருஷ்டிக்கு காரணமாக இருக்கின்ற பிரம்மா. பிறகு அகங்காரஸ்ய ருத்ரக, அகங்காரத்திற்கு அதிஷ்டான தேவதை ருத்ரன். இங்கே ருத்ரன்னா சிவன் அர்த்தம் இல்லை, ருத்ரகன்னு சொல்லி 12 தேவதைகள் சொல்லப்பட்டுள்ளது. அதில் ஒருவர் ருத்ரன், ஒரு தேவதை. ருத்ரகங்கிற சொல்லுக்கு அள வைப்பவர் அப்படின்னு அர்த்தம். உண்மைதானே, இந்த அகங்காரம் நம்ம அதானே பண்ணிட்டு இருக்கு, நம்ம அள வைக்கிறது தான் இந்த அகங்காரம். ஆகவே ருத்ரன். சித்தஸ்ய வாசுதேவக,
மெமரி, நமக்கு ஞாபக சக்தி ரொம்ப வேணும்னா யாருக்கிட்ட போகணும்னா வாசுதேவக, விஷ்ணு. விஷ்ணு தான் அதற்கு அதிஷ்டான தேவதை. ஏன்னா அவர் ஸ்திதி கர்த்தா, அதனால அவர் நமக்கு மெமரிக்கு அதிஷ்டானமாக இருக்கின்றார். இத்துடன் நம்ம எவ்வளவு சூக்ஷ்ம சரீரங்களினுடைய பகுதியை முடித்துள்ளோம் என்றால் 9 பகுதியை முடித்துள்ளோம். 19ல் 9 ஓவர். 5 ஞானேந்திரியங்கள், அந்தக்கரணமான 4. இனி என்ன 10 பாக்கி இருக்கு அப்படின்னு சொன்னா 5 கர்மேந்திரியங்கள், 5 பிராணன். 2 சேர்த்துனா 10,000. 5 கர்மேந்திரியங்களும் 5 வித பிராணன் என்பதுதான் இனிமேல் வர இருக்கின்ற கருத்து. அது எப்படின்னு பார்த்துட்டு படிப்போம். அதாவது 5 பூதங்கள் இப்போ இருக்கு. 5 பூதங்களிடம் இருக்கின்ற சத்துவ அம்சத்திலிருந்து என்னென்ன வந்தாச்சுன்னு பார்த்து முடிச்சுட்டோம். இனி 5 பூதங்களிடம் இருக்கின்ற ரஜோகுண அம்சத்திலிருந்து என்ன வரப்போகிறது என்றால், மீண்டும் ஒவ்வொரு பூதங்களிடம் இருக்கின்ற ரஜோகுணத்திடமிருந்து தனித்தனியே ஒவ்வொரு கர்மேந்திரியங்கள் தோன்ற போகின்றன. இப்போ ஆகாசத்தினுடைய ரஜோகுண அம்சத்திலிருந்து ஒரு கர்மேந்திரியம், வாயுனுடைய ரஜோகுண அம்சத்திலிருந்து ஒரு கர்மேந்திரியம்னு சொல்லி இப்போ சத்துவத்திலிருந்து ரஜசுக்கு வந்துட்டோம். 5 பூதங்களுடைய ரஜோகுண அம்சத்திலிருந்து ஒவ்வொரு கர்மேந்திரியங்கள் தோன்றுகின்றன. அதோட என்ன முடிகின்றது? 5 கர்மேந்திரிய சிருஷ்டி முடிவடைகிறது. பிறகு எப்படி சத்துவகுணம் சேர்ந்து அந்த கரணத்தை உருவாக்கியதோ அதே போல ரஜோகுணங்கள் சேர்ந்து 5 பிராண தத்துவங்களை உருவாக்குகின்றன. அப்ப இனி 10 சிருஷ்டி மிக சுலபம். எப்படி என்றால், ஒவ்வொரு பூதங்களிடம் இருக்கின்ற ரஜோகுணத்திலிருந்து தனித்தனியாக ஒவ்வொரு கர்மேந்திரியங்கள், அப்படி 5 கர்மேந்திரியங்கள். பிறகு எல்லா பூதங்களினுடைய ரஜோகுணம் சேர்ந்து 5 பிராண தத்துவம். இவ்விதம் 10 விதமான சூக்ஷ்ம சரீர அங்கங்களை இனி நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்பொழுது மூலத்தை படிப்போம். ஏதேஷாம் பஞ்ச தத்வானாம் மத்யே ஆகாசஸ்ய ராஜசாம்சாத் வாகிந்திரியம் சம்பூதம் வாயோ ராஜசாம்சாத் பாணி இந்திரியம் சம்பூதம் வன்னே ராஜசாம்சாத் பாதேந்திரியம் சம்பூதம் ஜலஸ்ய ராஜசாம்சாத் குதேந்திரியம் சம்பூதம் பிருத்திவ்யா ராஜசாம்சாத் உபஸ்தேந்திரியம் சம்பூதம் ஏதேஷாம் சமஷ்டி ராஜசாம்சாத் பஞ்ச பிராணா சம்பூதாக மிகவும் சுலபமான பகுதி. ஏதேஷாம் பஞ்ச தத்துவானாம் மத்தியே, இந்த 5 தத்துவங்களுக்குள் ஆகாசஸ்ய ராஜச அம்சாத், ஆகாசத்தினுடைய ரஜோ அம்சத்திடமிருந்து வாக் இந்திரியம் சம்பூதம், வாக் என்கின்ற கர்மேந்திரியம் தோன்றியது. இங்க வாக் என்றால் பேசும் சக்தி, வாக் இந்திரியம்னா பேசுற சக்தி தோன்றியது. இதுவும் கண்ணுக்கு தெரியாத சக்தி.
ஒருவருடைய வாயை பார்த்தா அவர் எவ்வளவு தூரம் பேசுவாரா பேச மாட்டாரா இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. காரணம் என்னன்னா கண்ணுக்கு தெரியாத சக்தி. பேசினாத்தான் அவருக்கு பேச்சு வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். வாயோகோ ராஜச அம்சாத் பாணி இந்திரியம் சம்பூதம். வாயு என்ற பூதத்திடம் இருக்கின்ற ரஜோகுண அம்சத்திடமிருந்து பாணி கை என்கின்ற, அதாவது 2 கையில் இருக்கின்ற தூக்கர சக்தி தோன்றின. வன்னேகே ராஜச அம்சாத் பாத இந்திரியம் சம்பூதம். 3வது பூதமான நெருப்பு அதனிடம் இருக்கின்ற ரஜோகுணத்திடமிருந்து பாத இந்திரியம் சம்பூதம். பாதம்னா நடக்கிற சக்தி. 2 கால்கள் தோன்றினன்னு சொல்லக்கூடாது, 2 கால்களிடம் இருக்கின்ற நடக்கும் சக்தி. ஜலஸ்ய ராஜசாம்சாத் குதேந்திரியம் சம்பூதம். நீரினுடைய ரஜோகுண அம்சத்திலிருந்து குதம் என்கின்ற இந்திரியம், அதாவது தமிழ்ல எருவாய் என்று கூறுகின்றோம், மலத்தை தியாகம் செய்கின்ற சக்தி தோன்றின. பிருத்திவ்யாக ராஜசம்சாத் உபஸ்தேந்திரியம் சம்பூதம். பிருத்திவி என்ற பூதத்திடம் இருக்கின்ற ரஜோகுண அம்சத்திடமிருந்து உபஸ்த இந்திரியம் தோன்றின, அதாவது சிறுநீர் கழிக்கும் சக்தி, அந்த இந்திரியம் தோன்றின. இப்படி 5 கர்மேந்திரியங்கள் தனித்தனி பூதங்களிடம் இருக்கின்ற ரஜோகுண அம்சத்திலிருந்து தோன்றிவிட்டன. இத்துடன் எவ்வளவு ஆயிடுது? 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், 4 அந்த கரணங்கள், 14 ஆகிவிட்டது. இனி இந்த பூதங்களினுடைய சமஷ்டி ரஜோகுணத்திடமிருந்து 5 பிராணன்கள் தோன்றின. அது ஒரே வரியில முடித்து விடுகின்றார். அடுத்த வரி, ஏதேஷாம் சமஷ்டி ராஜச அம்சாத் பஞ்ச பிராணாகா சம்பூதாகா. இந்த ஏதேஷாம் சமஷ்டி ராஜச அம்சாத். இப்ப நம்ம கற்பனை பண்றோம், இந்த 5 பூதங்கள் என்ன செய்கிறது? தன்னுடைய ரஜோகுணத்தை எல்லாம் ஒரு பாத்திரத்தில் போடுது. தன்னுடைய ரஜோகுணத்தை எல்லாம் 5 பூதங்கள் சேர்ந்து போட்டு அந்த சமஷ்டி டோட்டல் ரஜோகுணத்திலிருந்து பிராண சக்தியானது வந்துள்ளது. அதாவது 5 பிராணன் தோன்றி விட்டன. இப்போ இதுவரைக்கும் நம்ம எவ்வளவு விதமான சிருஷ்டி பார்த்துள்ளோம் என்றால், முதலில் 5 பூதங்கள், சூக்ஷ்மமான பூதங்கள். இந்த பூதமெல்லாம் இன்னும் வரல, நம்மெல்லாம் இந்த பூதத்துக்குள்ள வராத நிலையில் இருக்கும் இன்னும். இந்த 5 பூதங்களினுடைய சூக்ஷ்ம நிலை. ஒவ்வொரு பூதங்களும் மாயையிலிருந்து வந்ததால் மாயையில் இருக்கிற சத்துவ ரஜஸ் தமஸ்ங்கிற தத்துவம் இருக்கு. அப்படி ஒவ்வொரு பூதங்களிடம் இருக்கின்ற சத்துவ குணத்திலிருந்து என்ன அம்சம் வந்தது, ரஜோகுணத்திலிருந்து என்ன அம்சம் வந்தது, ஒவ்வொரு பூதங்களினுடைய சத்துவத்தினுடைய சேர்க்கையிலிருந்து என்ன வந்தது, ரஜசினுடைய சேர்க்கையிலிருந்து என்ன வந்ததுன்னு பார்த்து முடிக்கும் பொழுது சூக்ஷ்ம பூத சிருஷ்டி, சூக்ஷ்ம சரீர சிருஷ்டி முடிவடைந்து விட்டது. இனி அடுத்த என்ன சிருஷ்டி வரணும்? 4 சிருஷ்டியில அடுத்த சிருஷ்டி ஸ்தூல பூத சிருஷ்டி ஆகணும். இப்பெல்லாம் சூக்ஷ்மமாகவே இருக்கு, சூக்ஷ்மமான பூதங்கள், சூக்ஷ்ம சரீரம்தான் இருக்கு. இந்த ஸ்தூல பஞ்சபூதங்கள் உற்பத்தியாக வேண்டும். அதுவும் எப்படி உற்பத்தியாக முடியும்? இந்த சூக்ஷ்மமான பஞ்சபூதத்திலிருந்து தான் உற்பத்தியாக முடியும். அது இனி அடுத்தது வருகின்றது. அடுத்தது எப்படி வருகிறது என்றால், சூக்ஷ்மமான பஞ்சபூதங்களிடத்தில் இப்பொழுது எந்த குணத்தை நம்ம பயன்படுத்தாமல் இருந்திருக்கோம்? ஏற்கனவே 2 குணத்தை பயன்படுத்தியாச்சு, சத்துவம் ரஜஸ். இப்ப தமோ குணத்தை தான் பயன்படுத்தாமல் இருக்கோம். ஆகவே நீ அடுத்தது 5 பூதங்களினுடைய தமோ குண அம்சத்திலிருந்து, 5 பூதங்களினுடைய தமோ குண அம்சத்திலிருந்து தோன்றுவதுதான் நாம் பார்த்து அனுபவிக்கின்ற இந்த பஞ்சஸ்தூல பூதங்கள். அதுதான் நம்முடைய அடுத்த விசாரம். 5 சூக்ஷ்மமான பூதங்களிடம் இருக்கின்ற தமோ குண அம்சத்திடமிருந்து வருவதுதான் இந்த 5 பூதங்கள். அதுதான் அடுத்தது வருகின்றது. அதை நாம் படித்துவிட்டு பிறகு விளக்கத்தை பார்ப்போம்.
ஏதேஷாம் பஞ்சதத்வானாம் தாமசாம்சாத் பஞ்சீக்ருத பஞ்சதத்வானி பவந்தி பஞ்சீகரணம் கதம் இதி சேத் ஏதேஷாம் பஞ்சமஹாபூதானாம் தாமச அம்சஸ்வரூபம் ஏகைகம் பூதம் த்விதா விபஜ்ய ஏகம் ஏகம் அர்த்தம் ப்ருதக் தூஷ்ணீம் வியவஸ்தாப்ய அபரம் அபரம் அர்த்தம் சதுர்தா விபஜ்ய ஸ்வ அர்த்தம் அன்யேஷு அர்த்தேஷு ஸ்வபாக சதுஷ்டய சம்யோஜனம் கார்யம் ததா பஞ்சீகரணம் பவதி ஏதேப்யக பஞ்சீக்ருத பஞ்சமஹாபூதேப்யக ஸ்தூலசரீரம் பவதி ஏவம் பிண்டப்ரஹ்மாண்டயோகோ ஐக்கியம் சம்பூதம். இனி வரவேண்டிய சிருஷ்டி நாம் பார்த்து அனுபவிக்கின்ற இந்த பஞ்சபூதங்களும் இந்த பஞ்சபூதங்களினுடைய சேர்க்கையான நம்முடைய ஸ்தூல சரீரமும், அதுதான் இப்பொழுது நாம் படித்து முடித்தவரை. இங்கு ஆசிரியர் இதை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் 24 என்று கூறியுள்ளார். அது உண்மையில் முடிவடைந்து விட்டது. ஆனாலும் இப்பொழுது நாம் பார்க்க போவது இந்த பூதம் எப்படி வந்தது, அதனுடைய தத்துவத்தை பார்த்துட்டு பிறகு நாம் இந்த நூலுக்குள் போய் படிப்போம். அதாவது இப்போ இருக்கிறது என்ன என்றால் 5 பூதங்கள் இருக்கின்றன, சூக்ஷ்மமான பூதம். அதனுடைய சத்துவ அம்சமெல்லாம் யூஸ் பண்ணியாச்சு. எதற்கு? ஞானேந்திரியத்திற்கும் மனசுக்கும். ரஜோ அம்சமெல்லாம் பயன்படுத்தப்பட்டு விட்டது கர்மேந்திரியத்திற்கும் பிராணனுக்கும். இப்ப தமோ அம்சம் மட்டும் இருக்கு. இந்த தமோ அம்சங்கள் என்ன செய்கின்றன? ஒரு விதத்தில் 5 பூதங்களினுடைய தமோ அம்சங்கள் ஒரு விகிதாச்சாரத்தில் ஒன்றோடு ஒன்று கலக்கும் பொழுது உடனடியாக நாம் பார்த்து அனுபவிக்கின்ற இந்த ஸ்தூல பூதங்கள் தோன்றி விடுகின்றன. இதுதான் சாரம். பார்த்த ஏதோ பெருசா ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கு, ஆனா சார அம்சம் இவ்வளவுதான். 5 பூதங்களினுடைய தமோ அம்சம் ஒரு விதமான விகிதாச்சாரத்தில் கலக்கும் பொழுது, ஒன்றோடொன்று மிக்ஸ் ஆகும் பொழுது உடனே என்ன தோன்றுகின்றது? நாம் பார்த்து அனுபவிக்கின்ற இந்த ஜடமான பூமி, காற்று, அக்னி, வாயு, ஆகாசம் இவைகள் தோன்றி விடுகின்றன. இனி அடுத்த கேள்வி, எந்த விகிதாச்சாரத்தில், எந்த ப்ரொபோர்ஷன்ல அது சேருகிறது அப்படின்னு இப்பொழுது பார்ப்போம். அதாவது இப்ப நம்ம 5 பூதம் இருக்கு. 5 பூதத்தினுடைய சத்துவ அம்ச ரஜோ அம்சத்தை விட்டுருவோம். இப்ப 5 பூதங்களினுடைய தமோ அம்சம் மட்டும் இருக்குன்னு வைத்துக் கொள்வோம்.
இப்போ அந்த தமோ அம்சம் மட்டும் ஒன்றோடு ஒன்று கலந்து விடுகிறது. அது எப்படி கலக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறிய எக்ஸாம்பிள் பார்த்துட்டு பிறகு இந்த பூதத்துக்குள்ளே போவோம். நம்ம ஆஃபீஸில் பார்க்குறோம், ஒரு 5 பேர் வருகிறார்கள். 5 பேரும் ஆஃபீஸில் வீட்டில் மதிய உணவை செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த 5 பேரும் ஒவ்வொரு பூதம்னு புரிஞ்சுக்குங்க. எக்ஸாம்பிளில் ஒருவர் தயிர் சாதம் கொண்டு வர்றார், ஒருவர் லெமன் ரைஸ், ஒருத்தர் புளி சாதம், இனி ஏதோ ஒரு சாதம். இப்போ விதவிதமான சாதம் வந்தாச்சு. பைனாப்பிள் சாதம், ஆப்பிள் சாதம், ஏதோ சாதம் வந்திருக்கு. அப்படி என்ன செய்கிறார்கள், 5 பேர் டேபிளில் அமர்ந்து உள்ளார்கள். 5 பேர் டிஃபன் பாக்ஸில் ஒவ்வொரு சாதம், அதாவது வெரைட்டி ரைஸ்னு புரிஞ்சுக்குங்க. அங்கே ரசம் குழம்பெல்லாம் கிடையாதுங்க. ஒருத்தர் தயிர் சாதம், ஒருத்தர் லெமன் ரைஸ், ஒருத்தர் புளி சாதம், ஒருத்தர் எள்ளு சாதம்னு 5 சாதங்கள் இருக்கின்றன. 5 ஆள் அமர்ந்துள்ளார்கள். இவங்க என்ன செய்கிறார்கள்னா, ஆஃபீஸ்ல எல்லாம் பார்ப்பாங்க, கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஏன்னா ஒருத்தருடைய பிராரப்தத்தை இனி ஒருத்தர் அனுபவிக்கணுமில்ல, அதனால கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவார்கள். ஆனாலும் அவங்கவுங்க பிராரப்தத்தை தான் பிரதானமாக அனுபவிக்கணும். அதனால என்ன செய்கிறார்கள், அவர்களுக்கு இருக்கிற சாதத்தை 50% அவங்களுக்கு வச்சுக்கிறாங்க. பாதி பிராரப்தத்தை நம்மளே அனுபவிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன பண்றார், இப்போ தயிர் சாதம் கொண்டு வந்தவர் தயிர் சாதத்தினுடைய 50% தானே சாப்பிட்றதுக்கு வச்சுக்கிறார். மீதி 50% இப்போ அவருடைய டிஃபனில் இருக்கிற சாதத்தை 50-50 பிரிச்சுட்டு ஒரு பகுதியை தான் வச்சுட்டு அடுத்த 50% இருக்குமல்லவா, அதை என்ன பண்றாரு, சரியா 4 பிரிக்கிறார். ஏன்னா முன்னாடி 4 பேர் அமர்ந்துள்ளார்கள் அல்லவா. இப்போ 5 பேர்த்துல தனக்கு 50% ஒரிஜினல், மீதி 50 4 பிரிக்கிறார். இதே வேலையை மற்றவங்களும் செய்கிறார்கள். மற்ற ஒவ்வொருவரும் என்ன செய்கிறார்கள், அவரவர்களுடைய சாதத்தை 50% அவங்கள வச்சுட்டு மீதியை 4 பிரித்து இவர் என்ன பண்றார், தயிர் சாத ஆள் என்ன பண்றார், தன்னுடைய தயிர் சாதத்தினுடைய 50 தான் வச்சுட்டு மீதிய பகுதியை 4 பேர்த்துக்கு கொடுத்துட்றார். இப்போ மீதி இருக்கிற 4 பேர்த்துக்கும் 1/8 தயிர் சாதம் போயிடுது, டோட்டல்ல இருந்து போயிடுது. இப்போ இவருக்கு காலி ஆயாச்சு 50. என்ன பண்றார், ஒவ்வொருவரிடமிருந்து அந்த பகுதியை வாங்கி கொள்றார். லெமன் ரைஸ்ல இருந்து கொஞ்சம், அவர் அதைத்தான் பண்ணியிருக்கார். லெமன் ரைஸை பாதியா பிரித்து மீதிய பாதியை 4 பிரித்து அதில் ஒரு போர்ஷனை கொடுக்கிறார். எள்ளு சாதம், புளி சாதம் இதெல்லாம் வாங்குறார். அப்போ இவருடைய தயிர் சாதத்தை பார்த்தா எப்படி இருக்கும்னா, அதுதான் உண்மையான வெரைட்டி ரைஸ். பாதி தயிர் சாதமும் மீதி மீதி பாதியில் நிறைஞ்சிரும், மீதி 4 பேர்த்திடம் இருந்து நிறைஞ்சிரும். இந்த சாதம் இருக்கு இல்லையா, இப்போ இவரிடம் இருக்கிறது அது 100% பியோர் கர்ட் ரைஸ் கிடையாது. காரணம் என்னன்னா 50% தான் ஒரிஜினல், மீதி கொஞ்சம் கொஞ்சம் மற்ற சாதத்தை வாங்கி உள்ளார். அப்படி எப்படி செய்வதோ அது போலதான் இந்த பூதங்கள் செய்கின்றன. இந்த பூதம் என்ன பண்ணுதுன்னு சொன்னா, ஆகாசம், வாயு போன்ற இந்த 5 பூதங்களும் தன்னுடைய தமோ குணத்துல பாதிய தானே வைத்துக் கொள்கிறது. மீதி பாதியை 4 பிரித்து மற்ற பூதங்களுக்கு கொடுக்க, மற்ற பூதங்களும் தன்னுடைய அம்சத்தை பாதியை வைத்துக்கொண்டு மீதி அம்சத்தை 4 பிரித்து மற்ற பூதங்களுடன் கலந்து விடுகிறது. அப்படி கலந்தவுடன் என்ன தோன்றி விடுகிறதுனா, நம்ம பார்க்கிற இந்த பஞ்சபூதம் தோன்றி விடுகிறது. ஆகவே நம்ம பார்க்குற ஆகாசம் இருக்கே, அதில் உண்மையிலேயே ஒரிஜினல் ஆகாசம் 50% தான், மீதி மற்றதனுடைய சேர்க்கை இருக்கு. நாம் பார்க்கிற வாயுவுக்குள்ள மற்றது கொஞ்சம் கொஞ்சம் சேர்ந்துள்ளது. இப்படி 5 பூதங்கள் தன்னுடைய தமோகுண அம்சத்தை நாம் கூறிய இந்த விதத்தில் ஒன்றோடு ஒன்று கலக்கும் பொழுது பார்க்கின்ற இந்த பஞ்சபூதங்கள் தோன்றி விடுகின்றன. இந்த கலவை ஆகி தோன்றுகின்றதுக்கு பேர் தான் பஞ்சீகரணம் என்று சொல்லப்படுகிறது. பஞ்சீகரணம்னா 5 ஒன்றோடு ஒன்று கலத்தல். இந்த விகிதத்தில் கலக்கிறதுக்கு பேரு பஞ்சீகரணம். அப்ப நம்ம என்ன சொல்லலாம், சூக்ஷ்ம பூதங்கள் பஞ்சீகரணமாகி ஸ்தூலமாக மாறிவிட்டது. அந்த ஸ்தூல பூதத்திலிருந்து ஸ்தூல சரீரங்கள் தோன்றின.
இதுதான் சாரம். இப்பொழுது இந்த நூலுக்குள் சென்றால், ஏதேஷாம் பஞ்ச தத்துவானாம், இந்த 5 தத்துவங்களுக்குள் தாமச அம்சாத், இப்போ சத்துவம் ரஜஸ் போயாச்சு, தாமச அம்சாத் பஞ்சீகிருத பஞ்ச தத்துவானி பவந்தி. இப்ப நாம பார்க்கிற பூதத்துக்கு பேரு பஞ்சீகிருத பூதம். பஞ்சீகரணம் நடைபெற்றதற்கு பிறகு தோன்றிய பூதங்கள். இப்ப பஞ்சீகிருதம்னா பஞ்சீகரணம் நடைபெற்ற தத்துவங்கள் தோன்றின. இப்படி சொன்ன உடனே சிஷ்யனுடைய மனதில் ஒரு சந்தேகம் வரலாம், அது என்ன பஞ்சீகரணம்? ஆகவே குருவே பஞ்சீகரணம் என்றால் அப்படின்னு சொல்லி விளக்குகின்றார் அடுத்த பகுதியில். இப்போ அடுத்த பகுதி நம்ம பார்த்த ப்ரொபோர்ஷன் தான் சமஸ்கிருதத்தில் இப்படி சொல்லப்பட்டுள்ளது. பஞ்சீகரணம் கதம் இதி சேத், பஞ்சீகரணம் என்பது என்ன என்றால், நீங்கள் சமஸ்கிருத லாங்குவேஜுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம், நம்ம சொன்ன ப்ரொபோர்ஷன் தான் இங்கே இந்த மாதிரி சொல்லப்பட்டுள்ளது. அதாவது ஏதேஷாம் பஞ்ச மகாபூதானாம், இந்த 5 பூதங்களினுடைய தாமச அம்ச ஸ்வரூபம். மனசில் வச்சுக்க வேண்டியது தாமச ஸ்வரூபம். ஏன்னா சத்துவமும் ரஜசும் பயன்படுத்தப்பட்டு விட்டது. அதனுடைய தாமச அம்சம் ஏகைகம், ஏகம் ஏகம், அதாவது ஒன்று ஒன்று, ஏகம் ஏகம் அப்படின்னா ஒன்று ஒன்று, ஒவ்வொன்றும் ஒன்றொன்றாக. பூதம் த்விதா விபஜ்ய, முதலில் பாதியாக பிரித்து, 5 பூதங்களில் ஒவ்வொன்றும் பாதியாக பிரிக்கப்பட்டு. இந்த பூதம் உங்களுக்கு கஷ்டமா இருந்தால் சாப்பாட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சாப்பாடும் பாதியாக பிரிக்கப்படுவது போல் பிரிக்கப்பட்டு, ஏகம் ஏகம் அர்த்தம் பிருதக் தூஷ்ணிம் வியவஸ்தாபிய, அந்த பாதியில ஒவ்வொரு பாதியை அப்படியே வைத்து கொண்டு, அதாவது தயிர் சாதம் கொண்டு போனவர் என்ன பண்றார், பாதி தயிர் சாதத்தை தானே வச்சுக்கலான்னு முடிவு பண்றார், மீதி வந்துட்டு தான் டேஸ்ட் பண்றார். அப்போ ஏகம் ஏகம் அர்த்தம்னா ஒவ்வொன்றினுடைய பாதி பிருத்தக் தனியாக எடுத்து, தூஷ்ணீம் வியவஸ்தாபியன்னா அதை ஒன்றும் செய்யறதே இல்லை, அந்த பாதியை அப்படியே வைத்து கொண்டு, அபரம் அபரம் அர்த்தம் ஒவ்வொன்றினுடைய மீதி பாதியை ரெண்டா பிரித்து ஒரு பாதியை அப்படியே வைத்து கொண்டு மீதி பாதியை சதுர்த்தா விபஜ்ய 4ஆக பிரித்து, அந்த மீதி பாதியை சரிசமமா 4ஆ பிரிச்சு, அப்புறம் என்ன பண்றார், தன்னிடத்துல பாதி இருக்கும் அல்லவா, அந்த பாதியுடன் மற்ற பாதியை சேர்த்தி கொள்கின்றார். மற்ற பாதியில் இருக்கிற பாதி இருக்கு, அதுல கால் இருக்கு, அதாவது 1/8 வரும், அதை எடுத்து கொள்கின்றார். அப்படி எடுத்து கொள்வதுதான் பஞ்சீகரணம். அதுதான் இங்கு வருகின்றது. ஸ்வ அர்த்தம் அந்நேஷு அர்த்தேஷு, இந்த 4ஆக பிரிக்கப்பட்ட பாதி இருக்கின்றதல்லவா, அது அந்நேஷு அர்த்தேஷு மற்ற பூதங்களிடம் இருப்பதில் ஸ்வபாக சதுஷ்டய சம்யோஜனம் 4ஐ சேர்த்தி கொள்ளும் பொழுது, அதாவது இந்த 4 கொடுத்துட்டு ஸ்வ சதுஷ்டயம் தன்னிடத்தில் இருக்கிற 4 கொடுத்துட்டு ஒவ்வொரு பூதத்தில் இருக்கின்ற ஒவ்வொன்றா எடுத்து 4ஐ சேர்த்தி கொண்டால் ததா பஞ்சீகரணம் பவதி, அப்பொழுது ஆவதுதான் பஞ்சீகரணம். இந்த பஞ்சீகரணம் நடைபெற்ற விட்டால் உடனே தோன்றுவது இந்த பூதம். நீ அடுத்த வரியில ஏதேபியக பஞ்சீகிருத பஞ்சமகா பூதேபியக, இந்த பஞ்சீகரணமான இந்த பஞ்சமகா பூதத்தில் இப்பொழுதுதான் என்ன ஆயிருக்குன்னா, நாம பார்த்து அனுபவிக்கிற பஞ்சபூதம் வந்தாச்சு. அந்த பஞ்சபூதத்திடமிருந்து ஸ்தூல சரீரம் பவதி, நம்முடைய ஸ்தூல சரீரங்கள் தோன்றின. அதாவது 5 நாம் பார்த்து அனுபவிக்கின்ற பூதங்களிடமிருந்து நம்முடைய ஸ்தூல சரீரங்கள் தோன்றின. பிறகு என்ன சொல்றார், இந்த அண்டம்னு சொன்ன இந்த பெரிய இந்த உலகம், பிண்டம்னு சொன்ன நம்ம சரீரம், நம்ம சரீரம் பிண்டம், இந்த உலகம் அண்டம், இந்த 2 ஒன்றுதான். அண்டத்திலிருந்து தான் இந்த பிண்டம் வந்துள்ளது, அதை சொல்கின்றார். ஏவம்
பிண்ட பிரம்மாண்டயோகோ ஐக்கியம் சம்பூதம். பிரம்மாண்டம்னு சொன்னா படைக்கப்பட்ட அனைத்து உலகமும், அனைத்து ஸ்தூல உலகம் பிரம்மாண்டம். பிண்டம்னா நம்முடைய ஒரு சிறு சரீரம். அது நம்முடைய சரீரமா இருக்கலாம், கொசு சரீரமா இருக்கலாம். எந்த சரீரமா இருந்தாலும் அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்திலும் உள்ளது. இந்த அண்டமும் பிண்டத்திலும் ஐக்கியம் சம்பூதம், எல்லா பஞ்சபூதங்களினுடைய சேர்க்கைதான். இத்துடன் தத்துவபோதத்தினுடைய 3வது தலைப்பு முடிவடைகின்றது. அதாவது சிருஷ்டி விசாரமும் முடிவடைகின்றது. இதுல 5 மேஜர் டாபிக் இருக்குன்னு பார்த்தோம். அந்த 5ல முதல் அதிகாரித்துவம், சாதன சதுஷ்டய சம்பத்தி, எப்படிப்பட்ட தகுதிகளுடன் இருக்க வேண்டும். 2வது ஜீவ விசாரம், ஆத்ம அனாத்ம விசாரத்தை பார்த்தோம். 3வது ஈஸ்வர விசாரம் அல்லது சிருஷ்டி விசாரம். அது இந்த பகுதியுடன் முடிவடைகிறது. ஏவம் பிண்ட பிரம்மாண்டயோகோ ஐக்கியம் சம்பூதம், அத்துடன் முடிவடைகிறது. இனி 4வது தலைப்பு ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள சம்பந்தம், ஐக்கியம், அல்லது ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்குள்ள ரிலேஷன்ஷிப் அல்லது மகா வாக்கிய விசாரம். அது 4வது தலைப்பு. அது அதிகமாக இல்லை, மிக குறைவாகத்தான் இருக்கு. இறுதி தலைப்பு இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம புரிஞ்சிட்டோம்னா என்ன பலன் கிடைக்கும்? ஞான பலன், ஜீவன் முக்தி, கர்மா தியரி, அது கடைசி டாபிக். ஆகவே நமக்கு இன்னும் 2 தலைப்பு இருக்கின்றது. ஒன்று மகா வாக்கியம் அல்லது ஜீவ ஈஸ்வர விசாரம். 2வது இறுதி தலைப்பு ஞான பலம், ஜீவன் முக்தி, விதேக முக்தி விசாரம். அடுத்த வகுப்பில் நாம் 4வது தலைப்புக்குள் செல்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.